ஹலோ ஆல், வெல்கம் டு த கோர்ஸ் பவர் பிளான்ட் இன்ஜினியரிங். இந்த வீடியோவில் ஒரு கோல் எப்படி ஃபயர் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபர்னஸ் அப்படின்னா, த ஃபியூயல் இஸ் பேர்ன்ட் இன் அ கன்ஃபைன்ட் ஸ்பேஸ். ஒரு கன்ஃபைன்ட் ஸ்பேஸில் ஃபியூவலை பேர்ன் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ்க்கு பேர் தான் ஃபர்னஸ். இந்த ஃபர்னஸ் பர்னர்ஸ் ஆர் யூஸ் டு பேர்ன் பவுடர்ட் கோல், இல்லை லிக்விட் ஃபியூல்ஸாக இருக்கலாம், இல்லை கேஸியஸ் ஃபியூல்ஸாக இருக்கலாம். அண்ட் இது போக சாலிட் ஃபியூல்ஸை நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு கிரேட் அப்படின்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. ஹவு டு செலக்ட் ப்ராப்பர் டைப் அண்ட் சைஸ் ஆஃப் ஃபர்னஸ். ஃபர்னஸோட சைஸ் எப்படிலாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஃபியூயல். என்ன ஃபியூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். டைப் ஆஃப் ஃபயரிங், எவ்வளோ ஹீட் தேவைப்படும், அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு பி ரெக்கவர்ட், எவ்வளோ ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ தேவை, கிரேட் ஏரியா, நீங்கள் அந்த கோலை எது மேலே வைக்க போகிறீங்க அந்த ஏரியா எவ்வளோ தேவைப்படும், அப்புறம் ஆஷ் ஃபியூஷன் டெம்பரேச்சர் எவ்வளோ, ஃப்ளேம் லென்த் எவ்வளோ லென்த்தாக இருக்கணும், எவ்வளோ எக்ஸஸ் ஏர் தேவைப்படும், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு டைப் அண்ட் சைஸ் ஆஃப் ஃபர்னஸை சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் டைப்ஸ் ஆஃப் ஃபர்னஸ்ன்னு பார்த்தா கிரேட் ஃபயர் ஃபர்னஸ் இருக்குது, அப்புறம் சேம்பர் ஃபயர்ட் ஃபர்னஸ்ன்னு ரெண்டு இருக்குது. இதில் கிரேட் ஃபயர்ட் ஃபர்னஸ் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு பர்ன் சாலிட் ஃபியூல்ஸ். சாலிட் ஃபியூல்ஸை நம்ம பர்ன் பண்ணுறதுக்கு we are using கிரேட் ஃபயர்ட் ஃபர்னஸ். அண்ட் they may have a stationary or movable bed of fuel. ஸோ இங்கே வந்து ரெண்டு கேட்டகரிஸாக இருக்குது. ஒன்று அந்த பெட் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும், இல்லை அப்படின்னா மூவபுளாக இருக்கும். ஸோ ஸ்டேஷ்னரி அண்ட் மூவபிள் இதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பார்த்தா ஹேண்ட் ஃபயர்ட் அண்ட் செமி மெக்கானைஸ்ட், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஸ்டாக்கர் ஃபயர்டு. ஹேண்ட் ஃபயர்ட் ஆர் செமி மெக்கானைஸ்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டிசைன் ஃபார் ஸ்டேஷ்னரி ஃபயர் கிரேட்ஸ். அந்த கிரேட் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஒருவேளை ஸ்டோக்கர் ஃபயர்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் வந்து மூவிங்காக இருக்கும், ட்ராவலிங் கிரேட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் கேட்டகரி இஸ் சேம்பர் ஃபயர்ட் ஃபர்னஸ். ஸோ they are used to burn pulverized fuel, liquid and gaseous fuels. Previous case great fired furnace வந்து it is specifically for solid fuels. Solid fuels மட்டும்தான் நம்மளால் வந்து great fired furnaceல யூஸ் பண்ண முடியும். Suppose the fuel is pulverized. Pulverizedனா பவுடர் ஃபார்மில் இருக்குது, இல்லை liquid fuelsஆக இருக்குது, இல்லை gaseous fuelsஆக இருக்குது அப்படின்னா we can go for chamber fired furnace. And solid fuel firingல we have classification. First is hand fired, and second is stoker feed, and third is pulverized fuel fired. Stoker feed is further classified into overfeed stoker and underfeed stoker. Overfeed அப்படின்னா மேலேருந்து கோல் போட்டுட்ருப்பாங்க, அண்டர்ஃபீட் அப்படின்னா கீழேருந்து கோல் இருக்கும். ஸோ overfeed stoker is further classified into chain grate, traveling grate and spreader type of stoker. Underfeedல single retard and multi retard. Whereas in case of pulverized fuel fired firing, we have unit system and central system. ஸோ இதில் மெட்டீரியல் ஃபார் ஃபர்னஸோட மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா, the interior wall or the interior face of the furnace is filled with refractory material. உள்ள அந்த ஃபர்னஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் வந்து ரிஃப்ராக்டிவ் மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பாங்க. இட் இஸ் மேட் ஆஃப் ஃபயர் கிளே, சிலிக்கா, அலுமினா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. அண்ட் செகண்ட் இன்டர்மீடியட் லேயர், அந்த இன்டீரியர் லேயருக்கு அடுத்த லேயர் வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க, மேட் ஆஃப் மெக்னீசியா. அண்ட் தேர்ட் இஸ் எக்ஸ்டீரியர் கேசிங், இட் இஸ் மேட் ஆஃப் ஸ்டீல். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். இதே ஸ்மாலர் பாய்லர்ஸாக இருந்துச்சுன்னா ஏர் கூல்டாக இருக்கும். whereas ஃபார் ஹியூஜ் பாய்லர்ஸ் இந்த ஃபர்னஸ் வில் பி வாட்டர் கூல்டு. அண்ட் ஃபஸ்ட் கேட்டகரி இஸ் ஹேண்ட் ஃபயரிங். ஹேண்ட் ஃபயரிங்கிறது ஒரு நார்மல் மெத்தட். நம்ம ஹேண்ட் ஃபயரிங்னா எல்லா பக்கமே வீட்டில் ஒரு விறகடுப்பில் வைக்கிறோன்னா அது வந்து ஹேண்ட் ஃபயரிங் டைப். நம்ம தான் வந்து ஃபியூலை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ தேல் ரெக்வயர் லெஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இது ஒரு ஃபர்னஸ்ன்னு வரும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நம்ம வீட்டில் அடுப்பில் விறகு வைக்கிற அதே கான்செப்ட் தான், பட் இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். தே ரெக்வயர் லெஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் திஸ் மெத்தட் ஆஃப் ஃபியூல் ஃபயரிங் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ப்ராசஸ். அண்ட் தெர் இஸ் அ லிமிட் டு த சைஸ் ஆஃப் ஃபர்னஸ் விச் கேன் பி எஃபிஷியன்ட்லி ஃபயர்ட் பை திஸ் மெத்தட். நம்ம பெரிய சைஸ் ஃபர்னஸ் இதில் யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் வந்து மேனுவல் ஆப்ரேஷன் வரும்போது பெரிய சைஸ் போனோம் அப்படின்னா ஃபியூல் எடுத்து போட்டுட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதோட சைஸ் வந்து இட் இஸ் லிமிட்டட். when burning coal, the total area of air openings varies from 30 to 50% of the total grate area. இதில் வந்து ஏர் ஓப்பனிங் இருக்கும், அந்த ஏர் ஓப்பனிங் வழியாக தான் ஏர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஏர் எதுக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி ஏர் இருந்தால் தான் we can have combustion. ஸோ அது வந்து 30 to 50% இருக்கும் அப்படிங்கிறாங்க. hand fired grates are made of cast iron. and the grate divides it into furnace space and ash pit அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபர்னஸ் ஸ்பேஸ் அண்ட் இது வந்து ஆஷ் பிட். ஸோ இங்கே வந்து ஏர் சப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ தட் இந்த ஃபர்னஸ் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய கம்பஷன் மூலயமா அந்த ஆஷ் எல்லாம் வந்து இந்த பக்கமாக டெலிவரி ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபியூல் இஸ் சார்ஜ் பை ஹேண்ட், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஹேண்ட் ஃபயருங்கிறதுனாலேயே ஃபியூல் வந்து நம்ம தான்
உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் இஸ் மெக்கானிக்கல் ஃபயரிங் ஆர் ஸ்டோக்கர் ஃபயரிங். மெக்கானிக்கல் ஸ்டோக்கர்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் கேஸ் வந்து மேனுவலாக நம்ம பண்ணுறோம், இது வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். மெக்கானிக்கல் ஸ்டோக்கர்ஸ் ஆர் காமன்லி யூஸ் டு ஃபீட் சாலிட் ஃபியூவல்ஸ் இன்டு த ஃபர்னேஸ் இன் மீடியம் அண்ட் லார்ஜ் சைஸ் பவர் பிளான்ஸ். ஸோ ப்ரீவியஸ் கேஸ் வந்து ரொம்ப ஸ்மால் பவர் பிளான்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் ஃபர்னஸோட சைஸே ரொம்ப சின்னது. whereas in this case we can have medium and large size power plants. Advantages னு பார்த்தா obviously large quantities of fuel வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதனால் கம்பஷனும் அதிகமாக இருக்கும். கிரேட் கம்மியான ஃபியூலை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேபர் காஸ்ட் அதிகமாகாது, பிகாஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதால லேபர் காஸ்ட் அதிகமாகாது. ஆஷ் எடுக்கிறதுக்காகட்டும் இல்லை க்ளீனிங் எல்லாமே செல்ஃப் க்ளீனிங்காக இருக்கும். By using stokers, better furnace condition can be maintained by feeding coal at uniform rate. ஸோ எங்கள் கோல் வந்து யூனிஃபார்ம் ரேட்டில் ஃப்ளோ ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த கண்டிஷன் ஆஃப் ஃபர்னஸும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸ்டோக்கர்ஸ் சேவ் கோல் அண்ட் இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் கோல் ஃபயரிங். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா மோஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் ரிப்பேரிங் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ஹை ஃபர்னஸ் டெம்பரேச்சர். இங்கே டெம்பரேச்சர் அதிகமாகிறதால காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் இந்த மாதிரி ரிப்பேரிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. Principles of stokers. We have two different categories of stokers. முன்னாடி சொன்னது தான் overfeed and underfeed. இதில் further the selection of firing method adapted for a particular power plant depends on the following factors. என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா characteristics of the available coal, capacity of the plant, load factor of the power plant, nature of load fluctuation, reliability and efficiency of various combustion equipments available. இந்த ஸ்டோக்கரை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா 5 ஃபேக்டர்ஸ் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் இஸ் ஓவர்ஃபீட் சப்ளை ஆஃப் கோல். ஸோ ஹியர் யூ கேன் சி வேரியஸ் லேயர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேம் இருக்குது, அப்புறம் க்ரீன் கோல், இதுதான் நம்ம அனுப்பக்கூடிய கோல். ஸோ கோலை வந்து நம்ம டாப்பில் போடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து கோல் இருக்குது, யூ கேன் சி சம் கோல். அண்ட் அதுக்கடுத்து இன்கேண்டசன்ட் கோக். இது என்ன அப்படின்னா கொஞ்சம் விறகுலாம் எரிஞ்சதுக்கப்புறம் அப்படி ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அந்த ரீஜன் தான் இது. இங்கே கோல் இருக்குது, ஸோ இது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கக்கூடிய ஏரியா. அண்ட் ஃபர்தர் ஹீட்டிங்கில் கீழே வந்து ஆஷ் கலெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு கீழே வந்து கிரேட் வச்சுருக்குறாங்க. கிரேட் இஸ் த பிளேஸ் வேர் வில் பிளேஸ் எவ்ரி திங். நம்ம அந்த கோல் எல்லாத்தையுமே அது மேலே தான் பிளேஸ் பண்ணி வச்சுருப்போம். இந்த கேட்டகரியில் கிரேட்டுக்கு மேலே ஆஷ் இருக்குது. ஸோ தீஸ் வென்ட்ஸ் ஆர் ஃபார் ப்ரைமரி ஏர் சப்ளை பண்ணுறோம். ஏர் சப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா திஸ் ஆஷ் வில் ஹேவ் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட். ஸோ அந்த ஹீட்டை வந்து இந்த ஏர் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இன்கேண்டசன் கோக் வழியாகவும் போகுது. ஸோ அகெயின் திஸ் ப்ரைமரி ஏர் வில் பி ஹீட்டட் அப் அண்ட் தென் இட் ரீச்சஸ் த க்ரீன் கோல். ஸோ இப்போ ஹாட் ஏர் வந்து இந்த கோலில் படும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வாலடைல் மெட்டீரியல் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அது கேஸாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் அலாங் வித் தேட் நம்ம செகண்டரி ஏர் இங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஸோ பை மீன்ஸ் ஆஃப் செகண்டரி ஏர் இங்கே கம்பஷன் நடக்குது. ஸோ கம்பஷன் நடந்து வெளியில் கம்பஸ்டட் கேஸ் வந்து வெளியில் போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேஸஸ் வெளியில் வந்துட்டுருக்கு. ஸோ ப்ரெஷரைஸ்ட் ஏர் கம்மிங் ஃப்ரம் எஃப்டி ஃபேன். எஃப்டின்னா ஃபோர்ஸ்ட் ட்ராட் ஃபேன் அப்படிங்கிறது நம்ம ஏரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம். ஸோ அந்த ஃபேன் மூலிமா கிரேட்லேருந்து பாட்டம் ஆஃப் த கிரேட்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஆஸ் ஐ மென்ஷன்ட் ஆஷ் அதுக்கப்புறம் கிரேட் இதில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையும் இந்த ஏர் எடுத்து அது இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. த ஹாட் ஏர் தென் பாசஸ் த்ரூ த பெட் ஆஃப் இன்கேண்டசன்ட் கோக். இந்த டைமில் த ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் சி டு ஃபார்ம் 2CO2. ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் அந்த கோக்கில் இருக்கக்கூடிய கார்பனும் கம்பைன் ஆகி 2CO2 ஃபார்ம் ஆகுது. ஜென்ரலி ஃபார் அ ஃபியூவல் பெட் ஆஃப் 8 cm deep, all the O2 in the air disappears in the incandescent region. ஸோ 8 cm டீப் இருக்கக்கூடிய அந்த இன்கேண்டசன்ட் கோக் இருந்துச்சு அப்படின்னா ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே வந்து ரியாக்ட் ஆகி முடிஞ்சிருக்கும். அப்போ அதுக்கப்புறம் ஏரில் ஆக்சிஜனே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. The gases leaving the incandescent region of fuel bed consist of N2, CO2, CO, H2 and H2O. H2Oனா ஸ்டீம். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஏரில் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு அதுக்கு மேலே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரா கோல் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. The raw coal is continuously supplied on the surface of the bed. Here it loses its volatile matter by distillation. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இந்த ஹாட் கேஸ் இது வந்து திருப்பி இது கூட ரியாக்ட் ஆகுது. த கேஸஸ் லீவிங் த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபியூல் பெட் கண்டைன் N2, CO2, CO, H2 and H2. இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது கூட we are just adding additional secondary air. ஸோ இந்த செகண்டரி ஏர் அனுப்புறதால இது போக ஏதாவது எக்ஸஸாக கம்பஸ்டபிள் கேஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சேர்ந்து இதில் வந்து கம்பைன் ஆயிரும்.
ஸோ ஃபைனலாக இட் வில் ஹேவ் CO and H2 இந்த காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் volatile மெட்டீரியல்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து கம்பைன் ஆகி the final gas will be N2, CO2, O2 and H2O and some CO. ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜஸ். நெக்ஸ்ட் இஸ் அண்டர் ஃபீட் சப்ளை ஆஃப் கோல். ஓவர் ஃபீட் சப்ளை பார்த்தோம், கோல் வந்து மேலேருந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்டர் ஃபீட் அப்படின்னா கோல் கீழேருந்து மேலே போயிட்டுருக்கும். ஸோ ஹியர் யூ கேன் see கோல், இதுதான் வந்து க்ரீன் கோல், இந்த பிளாக் கலர் இருக்கிற எல்லாமே வந்து க்ரீன் கோல். அண்ட் இது கூட ப்ரைமரி ஏர் மிக்ஸ் ஆகுது. தென் அதுக்கு மேலே ஸ்டேஜில் வந்து வி ஹேவ் இன்கேண்டசன்ட் கோக், அதுக்கு மேலே ஸ்டேஜில் வி ஹேவ் ஆஷ். ஸோ சேம் ப்ராசஸ் இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த கேஸ் ஃபார்மேஷன் எல்லாமே வந்து வெரி சிமிலர் டு தட் ஆஃப் ப்ரீவியஸ் ஒன். அதே சிமிலர் கேஸஸ் தான் ஃபார்ம் ஆக போகுது. ஏர் ஆஃப்டர் பாசிங் த்ரூ த ஹோல்ஸ் இன் த கிரேட் மீட் த ராக் கோல். The heat for distillation comes by conduction from the mass of incandescent fuel bed. அந்த fuel bed அந்த incandescent cokeல போய் அந்த ஏர் படும்போது அது மூலியமாக தான் வந்து நமக்கு we have heat transfer by means of conduction. The air mixes with the formed volatile matter and passes through the ignition zone and then enters into the region of incandescent coke. So first வந்து அந்த volatile matter கூட மிக்ஸ் ஆகி then ignition zoneக்கு போகுது. இந்த ரியாக்ஷன் எல்லாமே அதே நான் சொன்ன மாதிரி தான், ப்ரீவியஸாக என்னென்ன ரியாக்ஷன் இருந்துச்சோ அதே ரியாக்ஷன் தான் இங்கேயே இருக்க போகுது. இதில் வந்து சப்ளை ஆஃப் செகண்டரி கேஸ் இஸ் ரெக்வயர்ட் இன் திஸ் கேஸ் ஆஸ் த கேஸஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஃபியூல் பெட் ஆல்சோ கண்டெயின் கம்பஸ்டபிள் மேட்டர். ப்ரீவியஸ் கேஸில் எப்படி கொஞ்சம் கம்பஸ்டபிள் மேட்டர் இருந்து அதுக்கு செகண்டரி கேஸை மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக நமக்கு ஒரு கேஸ் ஃபார்மேஷன் வந்துச்சோ அதே பிரின்சிபல் தான் இங்கேயும் we are adding secondary gas. ஸோ இப்போ we have some difference between under feed and over feed. அண்டர் ஃபீட் மெத்தட் எப்போ சூட்டபுளாக இருக்கும், ஓவர் ஃபீட் மெத்தட் எப்போ சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, under feed method of fuel supply is best for semi-bituminous and bituminous coal having high volatile matter. Volatile matter அதிகம் இருக்கக்கூடிய semi-bituminous and bituminous coalக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். The volatile matter gets heated to a high temperature and it passes through the incandescent region of coal. The volatile matter being at high temperature before entering the furnace burns quickly when mixed with secondary air. இந்த volatile matterலாம் வந்து incandescent coke தாண்டி போகும்போது என்ன ஆகும்னா அதோட டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த அதிகமாக இன்க்ரீஸ் ஆன அந்த volatile matter செகண்டரி ஏர் கூட பட்ட உடனே வந்து கம்பஷன் நடந்துடும், பேர்ன் ஆகிரும். ஸோ அதனால் அதிகமான volatile matter இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அண்டர் ஃபீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் ஃபீட் பேர்னிங் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இட் வில் பி கூலர் தேன் த ஃபர்னஸ் கேஸஸ். இந்த volatile matter இதில் இருக்கக்கூடிய volatile matter வந்து ஃபர்னஸ் கேஸஸோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் அதிகமான டைம் தேவைப்படும். ஸோ அதனால் இதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கம்பஷன் நடக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ஸ்மோக் அதிகம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து ஓவர் ஃபீட் பேர்னிங்கில் இருக்கக்கூடிய கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் ஃபீட் ஸ்டோக்கர். ஓவர் ஃபீட் ஸ்டோக்கரில் ஃபஸ்ட்டு வி ஹேவ் கிளாசிஃபிகேஷன் ஆர் டைப்ஸ். ட்ராவலிங் ரேட் ஸ்டோக்கர்னு ஒன்று இருக்குது, ஸ்ப்ரெடர் ஸ்டோக்கர்னு ஒன்று இருக்குது. அண்ட் ட்ராவலிங் ஸ்டோக்கர் இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு செயின் கிரேட் அண்ட் பார் கிரேட். செயின் கிரேட்டுக்கும் பார் கிரேட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, செயின் கிரேட்டில் சின்ன சின்ன கேஸ்ட் அண்ட் லிங்க்ஸ் வச்சுருப்பாங்க, தேர் கனெக்டட் பை பின்ஸ். நம்ம நார்மலாக சைக்கிளில் பைக்கில் இதெல்லாம் இருக்கக்கூடிய செயின்ஸ் மாதிரி தான், பட் கொஞ்சம் பெரிய சைஸ் செயினாக இருக்கும், அதோட விட்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் இதே பார் கிரேட்டில் பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் பார்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த பார்ஸ் எல்லாம் அப்படி ரோல் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிளான பிரின்சிபல் தான். ஸோ யூ கேன் see the image of overfeed stoker. இங்கே வந்து ஒரு மூவிங் காம்பனண்ட் ஒன்று இருக்குது. ஸோ கோல் நீங்கள் எங்கே போட்டிங்க அப்படின்னா இது அப்படியே மூவ் ஆகி ஃபைனலாக இந்த இடத்துல நமக்கு ஆஷாக கலெக்ட் ஆகிரும். ஸோ இது வந்து மூவிங் கிரேட் ஆர் ட்ராவலிங் கிரேட் ஸ்டோக்கர். இந்த கிரேட் வந்து ஃபிக்ஸடாக இல்லாமல் மூவ் ஆகிட்டுருக்கு, விச் மீன்ஸ் இது வந்து இந்த செயின் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஏர் சப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க, ப்ரைமரி ஏர், செகண்டரி ஏர் மேலே வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ட்ராவல் நடந்துகிட்டே இருக்கும்போது க்ரீன் கோலாக இருக்கிறது வெளியில் வரும்போது ஆஷாக கன்வெர்ட் ஆகி வெளியில் வந்துடுது. ஸோ இந்த கேஸஸ் எல்லாமே வந்து பாய்லருக்கு போகுது, பாய்லருக்கு போய் பாய்லரில் இருக்கக்கூடிய வாட்டரை ஹீட் பண்ணுது. ரொம்ப சிம்பிளான பிரின்சிபல். அட்வான்டேஜ் ஆஃப் செயின் கிரேட் ஸ்டோக்கர் பார்த்தா, சிம்பிள் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இட்ஸ் இனிஷியல் காஸ்ட் இஸ் லோ, மோர் ரிலேபிள் இன் சர்வீஸ், தர்ஃபோர் மெயின்டெனன்ஸ் சார்ஜும் கம்மியாக தான் இருக்கும். செல்ஃப் கிளீனிங் ஸ்டோக்கர், இதை நம்ம ஆஷை தனியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே க்ளீன் ஆயிரும். The heat release rates can be controlled just by controlling the speed of the chain.
அந்த செயினோட ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக எவ்வளோ ஹீட்டு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இட் கிவ்ஸ் ஹை ஹீட் ரிலீஸ் ரேட் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் த ஃபர்னஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா coal carried on the grate is small as the increase in grate size creates additional problems. கோல் நம்ம எவ்வளோ கோல் அதில் அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹை கெப்பாசிட்டி பாய்லர்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. கெப்பாசிட்டி ஆஃப் பாய்லர் 200 tons per hour இதுக்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. டெம்பரேச்சர் ஆஃப் ப்ரீஹீட்டட் ஏர் இஸ் லிமிட்டட் டு 180 degree Celsius. கிளிங்கர் ட்ரபிள்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரபிள் வருது. கிளிங்கர் ட்ரபிள் அப்படின்னா அந்த கோல் வந்து மெல்ட் ஆகி ஏர் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த இடத்துல வந்து போய் ஒட்டிக்கும். ஸோ அதுதான் அந்த மெல்ட் ஆகி ஒட்டுற அந்த ஃப்ளூயிடோட பேர் தான் வந்து கிளிங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரபிள் வந்துருங்கிறாங்க. லாஸ் ஆஃப் கோல் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் கேரிட் இந்த ஆஷஸ். ஒருவேளை சில கோல் வந்து எரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அது ஆஷ் கூட போய் கலக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்னும் ஃபர்தராக சில ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. Suitable only when fuel burns before it reaches the rear end of the furnace. The rate of burning with this stoker is 200 to 300 kilogram per meter square per hour. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயரில் 200 to 300 kilogram of coal நம்ம எரிய வைக்கணும்னா we can go for this stoker. And second is vibrating grate stoker. இதில் the chain will be replaced by means of a vibrating motion. இங்கே வந்து வைப்ரேஷன் தான் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கிரேட்டோட இன்க்ளினேஷனை பொறுத்து அந்த ஃபியூலோட மூவ்மெண்ட் இருக்கும். இப்போது செயின் கிரேட்டில் ஹரிசாண்டலாக இருந்துச்சு, வேறஸ் வைப்ரேட்டிங் கிரேட்டில் கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ இப்படி இன்க்ளைண்டாக இருக்கும்போது நம்ம ஃபியூல் இங்கே போடும்போது இந்த ஃபியூல் அப்படியே இங்கே ட்ராவல் ஆகி வெளியில் போயிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு த வைப்ரேட்டிங் கிரேட் ஸ்டோக்கர் வில் ஒர்க். அண்ட் இந்த 3 கிரேட், செயின் கிரேட், பார் கிரேட், வைப்ரேட்டிங் கிரேட் எதுக்கு சூட்டபிள் அப்படின்னா, செயின் கிரேட் இஸ் சூட்டபிள் ஃபார் நான் கேக்கிங், ஹை வாலட்டைல் அண்ட் ஹை ஆஷ் கோல்ஸ். நான் கேக்கிங் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். அந்த கேக்கிங் அப்படின்னா when many bituminous coals are heated they soften and form a plastic mass. அந்த ஒரு லிக்விட் ஃப்ளூயிட் ஃபார்மில் ஒன்று ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். அந்த பிளாஸ்டிக் மாஸ் என்ன பண்ணுன்னா போய் ஏதாவது ஒரு ஓட்டையில் போய் அடைச்சிட்டு திருப்பி அங்கே சாலிடாக மாறிடும். ஸோ இப்படி மாறும்போது ஏர் எதுவும் ஃப்ளோ ஆகாது. இந்த டைப் ஆஃப் கோலுக்கு பேர் தான் வந்து கேக்கிங் கோல். பார் கிரேட் ஸ்டோக்கர்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் lignite and small size anthracite coal, whereas vibrating grate stokers are suitable for medium volatile bituminous coal and lignites but at reduced burning rates. The traveling stoker final இருக்குது. They are not suitable for caking coal as it requires agitation during burning. ஸோ கேக்கிங் கோல் யூஸ் பண்ணாலே அதுக்கு வந்து அஜிடேஷன் கொடுக்கணும். அஜிடேஷன் அப்படின்னா அதை ஸ்டிர் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கணும், இல்லைனா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு இருக்கணும். ஸோ இது பண்ணினா மட்டும்தான் நம்மளால் கேக்கிங் கோல் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஸ்மால் கம்பேரிசன் பிட்வீன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ், பீட், லிக்னைட், பிட்டுமினஸ், ஆந்த்ரசைட் எப்படி 4 டைப் ஆஃப் கோல் இருக்குது. அதோட கலர் எப்படி இருக்கும், அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், மாய்ஸ்சர் கண்டென்ட், ஹார்ட்னஸ், அப்புறம் கார்பன் கண்டென்ட், இந்த மாதிரி விஷயங்கள், பேர்ன் ஆகும்போது ஸ்மோக் வருமா வராது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து யூ ஹேவ் த லிஸ்ட். இதை நீங்கள் பாஸ் பண்ணி இந்த டேட்டாவை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ப்ரெட்டர் டைப் ஆஃப் ஸ்டோக்கர். இதில் யூ கேன் சி எ ஃபீடர். இங்கே வந்து கோல் இதில் தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஃபீடர் இருக்குது. இது வந்து ரொட்டேட் ஆகும்போது இதில் வந்து கோல் கீழே வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் இஸ் அ ஸ்ப்ரெடர் விச் ஸ்ப்ரெட்ஸ் கோல் இன்ட்டு வேரியஸ் ரீஜன்ஸ். ஸோ வேறு ரீஜனுக்கு இந்த கோல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும். அதனால் இப்போ வந்து ஸ்ப்ரெடர் டைப் ஆஃப் ஸ்டோக்கர். அண்ட் இதில் அகெயின் சேம் ஏர் ஃப்ளோ ஆக போகுது. ஏர் ஃப்ளோ ஆகும்போது இங்கே கம்பஷன், இன்கண்டன்சன், கோக் எல்லாமே வந்து சேம் செகண்டரி ஏர் ஒரு இடத்துலேருந்து வரும். The only difference is that it is having a spreader which spreads coal into different regions. The spreader stoker installation consists of variable feeding device, mechanism for throwing the coal uniformly on the grate, suitable openings for admitting the air. இதுலேயும் again forced draft fan யூஸ் பண்ணுறாங்க. Air is used to burn the fuel on the bed to burn volatile matter in suspension. செகண்ட் வந்து செகண்டரி ஏர் சப்ளை பண்ணுறாங்க டு கிரியேட் டர்புலன்ஸ் ஃபார் ஹேவிங் கம்ப்ளீட் கம்பஷன். இப்போ இந்த கேஸில் வந்து கொஞ்சம் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இங்கேருந்து ஏர் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பேர்ன் பண்ண வைக்கிறதுக்காக செகண்டரி ஏர் அனுப்புகிறாங்க. செகண்டரி ஏர் வரும்போது இதில் உள்ள டர்புலன்ஸும் க்ரியேட் ஆகி ஃபைனலாக எல்லா கோலும் வந்து பேர்ன் ஆகிடுது. அட்வான்டேஜஸ், வைட் வெரைட்டி ஆஃப் கோல் யூஸ் பண்ணிக்கலாம். Clinkering difficulty is reduced. இது எதனால் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் ஆக்ஷன். கோக்கிங் டெண்டன்சி ஆஃப் கோல் இஸ் ரெடியூஸ்ட் பிஃபோர் இட் ரீச்சஸ் த கிரேட்.
அப்புறம் யூஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் ப்ரீஹீட்டட் ஏர் இஸ் பாசிபிள். குயிக் ரெஸ்பான்ஸ் டு லோடு சேஞ்ச் ஆகும்போது நம்மளால் குயிக்காக ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். அதிகமாக ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதிகமாக ஃபியூல் இதில் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்டீம் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணாலும் கம்மியான ஃபியூலை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி குயிக். திஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபிக்ஸிங் ப்ரொவைட்ஸ் thin and even firebed and results in high rate of combustion. 350 kg per meter square hour. இந்த ரீஜனுக்கு we can produce results. combustion rate இவ்வளோ இருக்கும். This firebed gives equal pressure drop and proper air distribution so that the combustion can be completed at a minimum quantity of excess air. ஏர் அதிகமாக தேவைப்படாமலே கம்ப்ளீட் கம்பஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் ஈக்குவல் ப்ரெஷர் ட்ராப் அண்ட் ப்ராப்பர் ஏர் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் ஆப்ரேஷன் காஸ்ட்டும் கன்சிடரபிளி லோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ், இதில் வந்து வேரியபிள் சைஸஸ் ஆஃப் கோல் அதை யூஸ் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த ஸ்ப்ரெட்டர் மெக்கானிசம். அதே போல் மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுனால அதுவும் யூஸ் பண்ண முடியாது. சஸ்பென்ஷன் பேர்னிங் இருக்கிறதால ஃபைன் ஃபியூயல் பார்ட்டிகல்ஸ் வந்து ஆஷ் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது ஒரு கேட்டகரி. அண்ட் இது போக டு அவாய்ட் த நியூசன்ஸ் ஆஃப் ஃப்ளை ஆஷ்லாம் மேலே பறந்துட்டுருக்கும், அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டஸ்ட் கலெக்டர் ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இது போக ஃபைன் அன்பர்ன் கார்பன் பார்ட்டிகல்ஸும் எக்ஸாஸ்ட் கேஸ் கூட வெளியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதையும் நம்ம ப்ராப்பராக ட்ராப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் இஸ் அண்டர் ஃபீட் ஸ்டோக்கர்ஸ். ஸோ ஃபியூல் இஸ் ஃபெட் ஃப்ரம் த அண்டர்நீத் த ஃபயர் அண்ட் மூவ்ஸ் கிராஜுவலி அப்வர்ட்ஸ். கீழேருந்தே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூல் அனுப்பிட்டே இருப்பாங்க. இதுதான் அண்டர் ஃபீட் ஸ்டோக்கர். நம்ம நார்மலாக வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு விறகடுப்பு இருக்குன்னா தீ எரிஞ்சிட்ருக்கும், அதுக்கு மேலே தூக்கி விறகு போடும், அது வந்து ஓவர் ஃபீட். அண்டர் ஃபீட்னா அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற விறகுக்கு கீழே இன்னொரு விறகு சொருகி வச்சிங்கன்னா அது வந்து அண்டர் ஃபீட். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு அதுதான். ஸோ பிரைமரி ஏர் இஸ் சப்ளைட் ஜஸ்ட் பிலோ த லெவல் at which the combustion takes place. The fuel releases the volatile matter as it passes through the initial fuel bed from the bottom. In the fuel, the volatile matter 3P again it will be mixing with the incandescent coke. அதுக்கப்புறம் அங்கேருந்து செகண்டரி ஏர் கூட மிக்ஸ் ஆகுது. ஃபைனலாக அது வந்து கம்பஷன் கேஸாக வெளியில் போகுது. The released volatile matter mixes with fresh air and enters into the combustion zone. Therefore, the entire combustion process is highly efficient and gives high rate of heat release. The underfeed stoker fall into two main groups, single retard and multi-retard. So first is single retard. Single retard stoker அப்படிங்கிறது ரிட்டார்டுங்கிறது இதுதான். இந்த ரிட்டார்டுங்கிறது ஒன்றே இருந்துச்சு அப்படின்னா அது சிங்கிள் ரிட்டார்ட். யூ கேன் சி கோல் ஹாப்பர், இது வந்து கோல் புஷர், இது வந்து ரெசிப்ரோகேட்டிங் மூமெண்ட் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இது மூலயமா கோலை நம்ம உள்ளே தள்ளிகிட்டே இருக்கலாம். அண்ட் வி ஹாவ் ப்ரைமரி ஏர் டயர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் அ நாசில். ஸோ இது வழியாக ப்ரைமரி ஏர் ஃப்ளோ ஆகிட்ருக்கும். we have green coal, then we have burning coal, அப்புறம் வெளியில் போகும்போது செகண்டரி ஏர் வெளியிலேருந்து வருது. ஸோ அது மூலயமா ஃபுல் கம்பஷன் நடந்துகிட்ருக்கு. ஃபைனலாக ஆஷ் ரேக்கர் இருக்குது. The fuel is placed in a large hopper on the front of the furnace and then it is further fed by reciprocating ram or screw conveyor into the bottom of the horizontal trough. இது போக air is supplied through the tires. Again I mentioned இது வந்து it is like a nozzle. இது போக the ash and the clinkers are collected on the ash plate provided with dumping arrangement. The coal feeding capacity is around 100 to 2000 kg per hour. With the feeding from the bottom, gradually the burning coal rises up. Above the green coal, an incandescent coal layer is formed and above which the ash layer is formed. லேயர் பை லேயராக இருக்கும். ஒரு க்ரீன் கோல் இருக்குது, ஒரு இன்காண்டசன்ட் கோக் இருக்குது, அதுக்கு மேலே ஆஷ் இருக்குது. இந்த மாதிரி லேயர்ஸ் தான் இருக்குது. With the continuous feeding of green coal, the ash level rises and it is removed by the ash rack. ஸோ கோல் அங்கே கீழேருந்து நம்ம மேலே கொடுக்க என்ன ஆகும்னா இதெல்லாம் மேலே புஷ் பண்ணிகிட்டே போகும். ஸோ ஆஷ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மேலே ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் இஸ் மல்டி ரிட்டார்ட் ஸ்டோக்கர். ஸோ இதில் மல்டி ரிட்டார்ட் ஸ்டோக்கர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து ரிட்டார்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஆர் டினோட்ஸ் த ரிட்டார்ட்ஸ். ஸோ இங்கே யூ கேன் சி 3 ரிட்டார்ட்ஸ். இது ஒன்று, செகண்ட் ரிட்டார்ட் இங்கே ஒன்று இருக்குது, அண்ட் தேர்ட் ரிட்டார்ட் இங்கே ஒன்று இருக்குது. இது போக புஷ்ஷஸ் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த லேயர் பை லேயராக புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்து ஃபைனலாக ஆஷை கலெக்ட் பண்ணி விட்ரும். ஸோ இதுதான் வந்து மல்டி ரிட்டார்ட் பிரின்சிபல். ஸோ வி ஹாவ் அ ஃபியூல் ஹாப்பர். ப்ரைமரி ஏர் வந்து எல்லா பக்கமே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அண்ட் தென் செகண்டரி ஏர் வந்து இன்னொரு இடத்துல வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ யூ கேன் சி டயர்ஸ். T denotes tires or nozzle. So this is where the primary air pressure is there is been allowed to flow inside. இது உள்ளே வந்து இங்கே இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கம்பஷன் ஆர் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மிக்சிங் வித் வாலடைல் மேட்டர் நடக்குது அண்ட் செகண்டரி ஏர் இங்கேருந்து வெளியில் உள்ளே வருது. The multi-retard stoker consists of alternate retards for pushing coal and tire boxes for supplying air. The coal falling from the hopper is pushed by reciprocating ram
during the inward stroke. அதுக்கப்புறம் ஃபைனலாக the ash is collected at the other end. The amount of coal and air pressure is main wind box is varied to meet the variable load demand. டிமாண்டை பொறுத்து ஏரோட லெவலையும் கோலோட லெவலையும் நம்ம மாற்றிக்கலாம். நம்பர் ஆஃப் ரிட்டார்ட்ஸ் எவ்வளோ இருக்கலாம்னா இட் இஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 2 to 20 with a capacity of 300 to 2000 kilogram per hour per retard. ஒரு ரிட்டார்டுக்கு 300லேருந்து 2000 கிலோகிராம் ஆஃப் கோலை நம்ம பேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா கம்பஷன் ரேட் அதிகமாக இருக்கிறதால ஹை கெப்பாசிட்டி பவர் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கம்பஷன் எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும். they perform cleaning action as well. இந்த ஃபியூல் எல்லாத்தையும் வந்து இந்த புஷ் பண்ணி கீழே அனுப்பிட்டு இருக்கிறதால இது வந்து சைட் பையில் க்ளீனிங் ஆக்ஷனும் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் கம்பஷன் கண்ட்ரோல் கேன் பி அடாப்டட் இன் தி ஸ்டோக்கர். திஸ் ஸ்டோக்கர் கேன் ரெஸ்பாண்ட் குயிக்லி டு வேரியேஷன் இன் டிமாண்டை பொறுத்து நம்ம இதில் வந்து கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம் கோலோட கம்பஷன் ரேட்டை. டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இனிஷியல் காஸ்ட் அதிகமாக இருக்கும், கிளிங்கர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். It needs a large area for installation. Low grade high ash fuels cannot be burned. High ash fuels ஒரு ஃபியூலை எரிச்சோம் அப்படின்னா நிறைய ஆஷ் வருதுன்னா அதை நம்ம இதில் யூஸ் பண்ண முடியாது. லோ கிரேட் ஃபியூல்ஸும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் இஸ் பல்வரைஸ்டு கோல் ஃபயரிங். பல்வரைஸ்டு கோல் ஃபயரிங் அப்படிங்கிறது கோலை வந்து பவுடர் ஃபார்மில் மாற்றிடுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பவுடராக மாற்றி அதை நம்ம பேர்ன் பண்ணும்போது கம்ப்ளீட் கம்பஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கோல் இஸ் பவுடர்ட் அண்ட் தென் சார்ஜ் இன்டு த கம்பஷன் சேம்பர் வித் த ஹெல்ப் ஆஃப் hot air current. Main purpose of pulverizing coal is to increase the surface area of exposure of the combustion process, which results in faster and efficient combustion. ஒரு சாக் பீஸை நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட ஃபிங்கர் சைஸுக்கு தான் இருக்கும். பட் அதே இது பவுடராக மாற்றிட்டோம் அப்படின்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணி எவ்வளோ தூரத்துக்குனாலும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். விச் மீன்ஸ் யூஆர் இன்க்ரீஸிங் த சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதே பிரின்சிபல் தான் இங்கேயும். நார்மலாக இருக்க கோலை ஃபுல்லாக க்ரஷ் பண்ணி பவுடராக மாற்றிட்டீங்க அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆயிரும். அண்ட் ப்ரைமிங் ஏர் or primary air எதுக்கு அப்படின்னா required to carry the pulverized coal and dry it before entering into the combustion chamber. Then secondary air சப்ளை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு primary air சப்ளை பண்ணி டோட்டலாக அந்த பல்வரைஸ்டு கோல் எல்லாத்தையும் வந்து லிஃப்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க. அதை ட்ரை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஏர் அனுப்புவாங்க. செகண்டரி ஏர் வந்து அனுப்புறது மூலியமாக கம்ப்ளீட் கம்பஷன் நடந்துடும் அப்படிங்கிறாங்க. இட் வில் ஆல்சோ கிரியேட் டர்புலன்ஸ் இருக்கிறதால யூனிஃபார்ம் மிக்சிங் ஆஃப் ஃபியூல் அண்ட் ஏர் நடக்குது. ஸோ விச் வில் கிரியேட் கம்ப்ளீட் கம்பஷன். சாய்ஸ் ஆஃப் பல்வரைஸ்டு ஃபியூல் ஃபயரிங் டிபெண்ட்ஸ் ஆன் size of boiler unit, type of coal available, cost of coal, type of load factor, availability of trained personnel, and generally such systems are not economical for small capacity thermal power plants. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பல்வரைஸ்டு ஃபியூல் ஃபயரிங் வேணாமா டிசைட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கண்டென்ட். இன்றைக்கி ஃபியூல் ஃபயரிங் மெத்தட்ஸ் பார்த்தோம், அதோட எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்டோக்கர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், ஓவர் ஃபீட் அண்டர் ஃபீட் ஸ்டோக்கர் பற்றி பார்த்தோம், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ வி ஹவ் சீன் அபவுட் பல்வரைஸ்டு ஃபியூல் ஃபயரிங். இந்த மாதிரி நிறைய ஃபயரிங் மெத்தட்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.